ஆடுகளை எல்லாம் கையில இருக்கிற அறிவாளாக வெட்டி வழி செய்து இந்த யானைப்படையும் போர்ப்படையும் போறதுக்கு வழி செய்வாங்களாம். அப்புறம் தான் அந்த மீன் சுருட்டின்னு ஒரு ஊர் வரும். ஏன்னா மீன் கொடி பறந்து கொண்டிருக்கும் பாண்டிய மன்னர்களே அவங்கள போர்ல வெற்றி கொண்டு அவர்களை துரத்திட்டு அந்த கொடியை சுருட்டி வச்சுட்டு புலி கொடி பதித்த சோழர்கள் அவங்களுடைய கொடியை பறக்க விட்டாங்க அப்படின்னு கதையெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஜெயங்கொண்டோன்னா வெற்றி வெற்றி பெற்ற பகுதி. இப்படி இந்த வழியாதான் போய் இவ்வளோ பெரிய ஆட்சி செய்திருக்காங்க. அப்பேற்பட்ட வளமிக்க உத்திரமேரூர் இன்னைக்கு எப்படி இருக்கு? இன்னைக்கு என்னமா எப்படி இருக்குன்னு சொல்றோம். ரொம்ப கஷ்டம். பசங்களுக்கு வேலை இருக்கிறதா? நம் பிள்ளைங்களுக்கு வேலை இருக்கா? விவசாயம் இருக்கிறதா? நெல் கொள்முதல் நிலையங்கள் இங்க இருக்காமா? நெல் கொள்முதல் நிலையங்கள் எவ்வளவு இருக்கு? ரொம்பவே கிடையாது. ஆனா பீர் ஃபேக்டரி எவ்வளவு இருக்கு? 2 இருக்கு. சாராய ஃபேக்டரி 4. எல்லாருக்கும் நல்லா தெரியுது. அதாவது எந்த ஊர் இது? அந்த காலத்திலே சோழ மன்னர்களும் பல்லவ மன்னர்களும் போருக்கு போகும்போது இந்த ஊருக்கு வந்து அரிசி எல்லாம் வாங்கிட்டு மூட்டை கட்டிட்டு வெளியூருக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. அப்பேற்பட்ட ஊர்ல இன்னைக்கு அரிசி விளைவதற்கோ அதை சேமித்து வைப்பதற்கு கோடவுனோ அதற்கு கொள்முதல் நிலையங்களோ காண சிறப்பு திட்டங்கள் எதுவுமே கிடையாது. ஆனா மக்கள் குடிப்பதற்கும் அந்த குழந்தைங்களை கெடுப்பதற்குமான ஃபேக்டரிங் அதிகமா இருக்கு. என்ன ஃபேக்டரி? சாராய ஃபேக்டரி அதிகமா இருக்கு. இதுவா நாம் பெண்கள் கேட்டோம்? ஏமா நம்ம கேட்டோமாமா? நம்ம என்ன கேட்டோம்? ஒரு காலேஜ் கட்டி கொடுங்க. இங்க ஏதாவது அரசு கல்லூரி இருக்குதா? ஒன்னே ஒண்ணு இருக்கும். அதுவும் எங்கேயோ இருக்குது. வருஷ கணக்கா அந்த ஒரே அரசு கல்லூரி தான். நம்மளுடைய மன்னராட்சி காலத்துல கட்டப்பட்ட விடிஞ்சு விழக்கூடிய நிலையில இருக்கிற இடத்துலதான் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீஸ், விஏஓ ஆபீஸே இருக்குது. வாடகை கட்டிடத்துல தான் எல்லாமே காவல் நிலையம் கூட இயங்குது. அப்பேற்பட்ட வளமிக்க அவ்வளோ பெரிய பயங்கர அது என்ன சொல்றது, நெல் விளையும் பொன் விளையும் பூமி இது. ஆனா இன்னைக்கு நம்ம பசங்களுக்கு என்ன கொடுக்கறாங்க? வைன் ஷாப் தானா? சாராயம் தானாமா? அதான் கொடுக்கறாங்க. வேற என்ன? அரிசி விளைஞ்சா, வேளாண்மை செய்தா, விவசாயம் செய்தா அந்த பசங்க இந்த கெட்டு போவாங்களாமா? நல்ல விவசாயத்துக்கு நல்ல மதிப்பு இருந்தா அவங்க என்ன இந்த வேலைக்கு எல்லாம் போறாங்களா? இல்லைங்க. இங்க தொழிற்பேட்டை ஏதாவது தொடங்கி இருந்தாலும் அந்த வேலைக்கு எல்லா பசங்களும் படிக்கிறாங்க. பெண் குழந்தைகள் படிக்கிறாங்க. ஆனா அவங்க எங்கேயுமே போக முடியல வேலைக்கு. ஏன்னா தொழிற்பேட்டை கிடையாது. ஆனா இந்த உத்திரமேரூர் சுத்தி சுத்தி வெறும் சிப்காட் தான். என்ன இருக்குது? இருங்காட்டு கோட்டை, செய்யாரா இருக்கட்டும், இல்ல என்ன சொல்றது சுங்குவார் சத்திரம், இங்க எங்க பார்த்தாலும் சிப்காட் இருக்கிறது. ஆனா உத்திரமேரூர்ல சிப்காட் இல்ல. ஆனா இந்த திருப்புலிவனம்ன்ற ஊர்ல ஏதோ விவசாய நிலங்களை எடுத்திருக்கிறாங்க. அதை வந்து மக்கள் தடுத்திருக்கிறாங்க. ஆனா அங்கே 500 ஏக்கர் அரசுடைய தரிசு நிலம் இருக்கிறது. அதை மட்டும் எடுத்து சிப்காட் அமைச்சாலே பசங்க வேலைக்கு போவாங்க. ஆனால் அதையெல்லாம் எதுவுமே செய்யவில்லை. இல்ல இந்த பசங்களுக்கு படிப்பு கொடுத்து நல்ல வேலை கொடுத்து அவங்களுக்கு வந்து நல்ல தொழிற்சாலை கொடுத்தா இந்த குடி பக்கம் போவாங்களா? போக மாட்டாங்க. எவ்வளவு குடிக்கிறாங்க இங்க ஒரு நாளைக்கு? இங்க ஒரு கடையில 5.5 லட்சம் ரூபாய், ஒரு கடையில ஒரு நாளைக்கு கலெக்ஷனா 5.5 லட்சம் ரூபாய். எப்படி? யார் பணம்? ஒரு நாளைக்கு ஒரு கடை. இங்க 100 கடைக்கு மேல இருக்குது இங்க. அப்ப ஒரே நாளுக்கு இந்த மாவட்டத்துல மட்டும் எத்தனை? 5.5 கோடி ரூபாய். யார் பணம்? யார் பணமா? அம்மா உங்க பணம் நம்ம பணம் சொல்றதுதான். எல்லாம் உங்க வீட்டுல இருக்க வேண்டிய உங்க பிள்ளைகளுக்கு உபயோகப்படுத்திக்க வேண்டிய பணம் தான். ஒரு டாஸ்மாக் கடையிலயும் இருக்குது, 100 மது கடைகளே இருக்கிறது. வருஷத்துக்கு 1980 கோடி ரூபாயை மட்டுமே குடிச்சே தீக்குறாங்க இந்த மாவட்டத்துல. 1980னா 2000 கோடி ரூபாய்க்கு கிட்ட இந்த மாவட்டத்துல மக்களுக்கு குடிப்பழக்கம் இருக்கிறது. எவ்வளவு அநியாயம் இது! யாருக்கு வர வேண்டிய பணம்? உங்க வீட்டுல இருக்க வேண்டிய பணம், உங்க பீரோல இருக்க வேண்டிய பணம், உங்க வீடு கட்டுறதுக்கு நீங்கள் வைத்திருக்கும் பணம், உங்க பசங்க படிப்புக்காக நீங்க சேர்த்து வச்ச பணம், உங்க குழந்தை கல்யாணத்துக்காக நாளைக்கு தேவைப்படும் கடன் வாங்க கூடாதுன்னு சேர்த்து வைத்த பணம் அத்தனையும் இங்க 4 தொழிற்சாலைக்கும் 2 பீர் தொழிற்சாலைக்கும் 100 மது கிடைக்கும் 500 சந்து கிடைக்கும் போதுன்னா இது எவ்வளவு பெரிய அநியாயம்! அப்பேற்பட்ட மாவட்டத்தை இப்படி வீணாக்கி வச்சிருக்காங்க. அதான் இவர்கள் செய்த இன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. எப்பேற்பட்ட பெருமை மிகு மாவட்டமாக இருந்தாலும் சரி, பொன் விளையும் பூமியாக இருந்தாலும் சரி, அவற்றை எல்லாம் சீரழித்து விட்டு பெண்களின் வாழ்க்கையை சீரழித்து விட்டுட்டு நம்ம குழந்தைகளின்
குழந்தைகளுக்கு மது பழக்கத்தை புகுத்தி விட்டு வெறும் சாராய கடையும் கல்லு கடையும் போதை பழக்கத்தை மட்டுமே இங்க திறந்து வச்சிருக்காங்க. இதுக்காகவா இவர்களே இந்த தேர்தலையும் ஆட்சி கொண்டு வந்த இந்த குடவோலை முறையை சொல்லி கொடுத்த உத்திரமேரூர்ல இவர்களுக்காகவா இந்த மாதிரி ஒரு ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கவா நீங்க எல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு தேர்தல்ல ஓட்டு போட்டீங்க? யோசிச்சுக்கோங்க. இந்த தேர்தல்ல ஞாபகம் வச்சுங்க. அத என்னடா இவ்வளவு நாள் நம்ம ஓட்டு போட்டது எதற்காக? நம்ம மாவட்டத்தை நல்லா வச்சிருக்கணும், நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு கொடுக்கணும், வேலை கொடுக்கணும். அதையெல்லாம் விட்டுட்டு வெறும் ஒயின் ஷாப்பை தான் இவங்க திறந்து விட்டுருக்காங்க. இதான் நடந்திருக்கு, உங்களுக்கு தெரியுமா? அதே சமயம் இந்த மாவட்டம் ஒரு சிறப்பான விஷயம் இந்த மாவட்டத்துல இருக்குது. இது காஞ்சிபுரத்துல வருது. இந்த காஞ்சிபுரத்துல தான் பிறந்திருக்கிறாரு ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய துறவி. அவரு ஒரு ராஜா. அந்த ராஜா என்ன பண்றாரு, அவருக்கு ராஜ வாழ்க்கை பிடிக்கவில்லை என்பதால் அவர் துறவியா போயிடுறார், சாமியாரா போயிடுறாராம். அவர் பேர் என்ன தெரியுமா? போதி தர்மர். போதி தர்மர் எந்த மாவட்டம்? காஞ்சிபுரம் மாவட்டம். இந்த பகுதியில பிறந்த ஒரு துறவி, ஒரு பெரிய ராஜா. ஆனா ராஜகுமார் அவருக்கு ராஜ வாழ்க்கை பிடிக்காம அவர் துறவியா போயிடுறாரு. அவருதான் ஒரு ஊர்ல எங்க போறாரு, இத்தோட சைனா, ஜப்பான், அதெல்லாம் எங்க இருக்கு, கடல் கடந்த நாடுகளுக்கு போய் அங்க போய் அவரு ஒரு விஷயத்த அந்த ஊர் மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. அது என்ன என்றால் தற்காப்பு கலை. தற்காப்புனா தங்களை பாதுகாத்து கொள்ளும் கலை. யாரா இருந்தாலும் சரி, குழந்தையா இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, யாராவது நம்மள அடிக்க வந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? தடுத்து நிறுத்திப்போமா இல்ல அடி வாங்கிக்குவோமா? தடுத்து நிறுத்துக்குவோம். அதை விட தற்காப்பு கலை என்றால் அதை எப்படி தடுத்து நிறுத்துவது, ஒருத்தர் அடிக்க வந்தாங்கன்னா அவர்களை எப்படி தடுத்து நிறுத்து ஓட ஓட விரட்டுவது என்பதுதான் தற்காப்பு கலை. அதை நம்ம தமிழ்நாட்டுல சிலம்பம்னு சொல்லுவோம், வெளியூர்ல எல்லாம் கராத்தேன்னு சொல்லுவாங்க, கொபுடோன்னு சொல்லுவாங்க, ஜூடோன்னு சொல்லுவாங்க. எத்தனையோ தற்காப்பு கலைகள் இருக்கிறது. இதையெல்லாம் கத்து கொடுத்தது இந்த ஊர் பகுதியை சேர்ந்த போதி தர்மர் என்ற துறவிதான். அப்ப இந்த ஊர் மக்களுக்கு என்ன இருக்கணும்? அதிகமாக வீரம் இருக்க வேண்டும். வீரம் என்ன இருக்கணும்? வீரம். பொன் விளையும் பூமி மட்டும் இல்ல, இது வீரம் விளைந்த பூமியும் இந்த பகுதியான காஞ்சிபுரமும் உத்திரமேரூர் தான். அப்படிப்பட்ட வீரமான இந்த பூமியில தற்காப்பு கலைக்கு இன்னைக்கு என்ன இடம் இருக்கு? எந்த பள்ளிக்கூடத்திலயா தற்காப்பு கலை சொல்லி கொடுக்கப்படுதாமா? இருக்கா? கிடையாது. ஆனா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா? எங்க இருக்குது? கிடையவே கிடையாது. 4 டாஸ்மாக் கடையை தாண்டி உன் பொண்ணுங்களை அனுப்புவீங்களா? ஐயோ வேணவே வேணாம், வீட்லயே உட்காரு, அதானே. அதை தாண்டி போகணுமா? எதுக்குமா? அங்க போனா கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, ஏதாவது நடக்கும், தேவையே இல்லவா அப்படின்னு வீட்டுல உட்காரு. எதுக்கு? பயம். குழந்தைங்கள, பெண் குழந்தைங்களை பெற்றவர்களுக்கு பயம். தமிழ்நாட்டுல பெண் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. 2 விதமான கொடுமைகள் நடக்குதாம். பெண்களுக்கு ஒரு கொடுமை, பெண் குழந்தைகளுக்கு ஒரு கொடுமை. தமிழ்நாட்டுல முன்னாடியாவது 4500 பேர் பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க ஒரு வருஷத்துல. இன்னைக்கு அந்த அந்த எண்ணிக்கை எப்படி போயிடுச்சுன்னா 7000 பேருக்கு மேல போயிடுச்சு. அதாவது பெண்களுக்கு பாதிப்பு. ஒண்ணு பெண்களை கொலை செய்வது, இல்ல பெண்களுக்கு வன்கொடுமை செய்வது, பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை, பெண்களை இழுத்துன்னு போய் அவங்கள சீரழிக்கிறது. இப்படிப்பட்ட கொடுமைகளை செய்யக்கூடியது நாளுக்கு நாள் அதிகரித்து இன்னைக்கு 7000 கேஸ் மட்டும் பதிவாயிருக்கு. பதிவாகாத கேஸ் பத்தி யோசிச்சு பாருங்க. பதிவான வழக்குகள் 7000க்கும் மேல. அதே போல இது பெண்கள் மேல் நடக்கப்படும் வன்கொடுமை. பெண்கள்னா நம்ம தானமா? பெண் குழந்தைகள்னா சின்ன குழந்தைங்க. அந்த குழந்தைகள் மேலையும் அடி, உத, குத்து, குழந்தைங்களை கூட்டிட்டு போய் கெடுக்கிறது. ஒருத்தர் 2 பேர்ல 4-5 பேரு. போதை பழக்கம், குடி பழக்கத்துல ஒரு சின்ன குழந்தை 9 வயசு பாக்குறது இல்ல, 6 வயசு பாக்குறது இல்ல. குழந்தைங்களை தனியா நடந்து பள்ளிக்கூடத்துல இருந்து குழந்தைங்க என்ன தனியாதான் வரும். கூட்டின்னு பாட்டி வீட்டுக்கு போற குழந்தையெல்லாம் புடிச்சு இழுத்துன்னு போய் குழந்தைங்களுக்கு எடுத்து குடிச்சவராக்கி பாவம் அந்த குழந்தைங்க. அந்த குழந்தைகள் மேல இன்றைக்கு நடத்தப்பட்ட வன்முறை தமிழ்நாட்டுல எவ்வளவு தெரியுங்களா? முன்னாடி 4000, இன்னைக்கு 6500 கேஸ் மட்டும்.
நான் சொல்றது பதிவான வழக்குகள். அப்ப பதிவாகாம எத்தனை பேர் அப்பா அம்மா வேணாம் இதை ஏன் வெளில சொல்லணும், ஐயோ பாவம் ஏற்கனவே நம்ம குழந்தை கஷ்டப்பட்டுச்சு, இதை வேற எதுக்கு கேஸ்க்கு எடுத்துட்டு போனோம், அப்புறம் பயப்படுவாங்கல்ல, ஐயோ அவன் பெரிய ஆளு, அவங்க நம்மள ஏதாவது பண்ணிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க புகார் பண்ணா கூட குழந்தைங்களை அடக்கிட்டு வீட்லயே வச்சுக்கிட்டு அதை வெளியே சொல்ல மாட்டாங்க. வெளியில சொல்லாம இருக்கிறது எத்தனையோ வழக்குகள். ஆனா வெளியில பதிவானது 6500 வழக்குகள் குழந்தைகள் மேல், பெண் குழந்தைகள் மேல் மட்டும். இதற்கு ஒரு சட்டமே இருக்குமா? இந்தியால ஒரு சட்டம் இருக்கு. என்ன சட்டம்னா போக்சோன்னு சொல்லுவாங்க, பிரிவென்ஷன் ஆஃப் சைல்டு செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் சொல்றது. இந்த சட்டத்தின் மூலம் அவங்களுக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்க முடியும் இந்த சட்டம் மூலம். ஆனா அதை விசாரிக்கிறதுக்கு எத்தனை நீதிமன்றம் இருக்கு தெரியுமா? இப்ப நீங்க ஒரு பிரச்சனை நடந்துருச்சு, போலீஸ் கிட்ட போய் சொல்லுவீங்க, போலீஸ் என்ன பண்ணும், வழக்கு எடுக்கும், அதை நீதிமன்றத்தை தானே விசாரணை பண்ணுவாங்க. நீதிமன்றம் போனோம்னா இத்தனை வழக்குகளை விசாரிக்க 50 நீதிமன்றங்களாவது வேணுமா? 50 நீதிமன்றங்கள், கோர்ட் இருக்கணும். இது சாதா கோர்ட்ல போய் பேச முடியாது, ஏன்னா அங்கே ஏகப்பட்ட வழக்கு இருக்குது. இந்த குழந்தைகள் மேல் நடத்தப்படும் வன்முறைகள், பெண்கள் மேல் நடத்தப்படும் இந்த வன்முறைகள், இதற்காகவே எத்தனையோ கேஸ். நான் சொன்னது 6500 பிளஸ் 7000 கேஸ், கிட்டத்தட்ட 15000 கேஸ் இருக்குது. இந்த கேஸ மட்டும் விசாரிக்கிறதுக்கு 50 கேஸ் கோர்ட் இருக்கணும், 50 நீதிமன்றங்கள் இருக்கணும். ஆனா தமிழ்நாட்டுல எவ்வளவு இருக்கு? 20. அப்ப எப்படி போய் நீங்க விசாரிப்பீங்க?